திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே சாலையை மூழ்கடித்தபடி வெள்ளம் பெருக்கெடுத்து செல்கிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் பெய்த மழையால் நந்தி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் பொதட்டூர்பேட்டை செல்லும் மாநில நெடுஞ்சாலை தரைப்பாலம் நீரில் மூழ்கியது. போக்குவரத்து துண்டிக்கப்பட்டு 50க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் அவதியடைந்துள்ளனர். இந்நிலையில் ஆபத்தை உணராமல் தனியார் பேருந்து ஓட்டுநர்கள் தரைப்பாலத்தில் பேருந்துகளை இயக்கி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலவரப்பள்ளி அருகே தென்பெண்ணை ஆற்றில் குவியல் குவியலாக ரசாயன நுரை பொங்கி செல்கிறது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பள்ளிகளில் செய்முறை தேர்வுகள் ஜனவரி முதல் வாரத்தில் நடத்தப்படும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். 446 ஊர்ப்புற நூலகர்களுக்கு காலமுறை ஊதிய பதவி உயர்வு வழங்கிய தமிழ்நாடு அரசுக்கு நன்றி தெரிவிக்கும் விழா சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பெண் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் அன்பில் மகேஷ், மழையால் பாதிக்கப்பட்ட பள்ளிகளை தவிர மற்ற பள்ளிகளில் வரும் 9ஆம் தேதி திட்டமிட்டபடி அரையாண்டு தேர்வு நடைபெறும் என கூறினார். எந்தெந்த பள்ளிகளில் தண்ணீர் தேங்கியுள்ளது என்பது குறித்து மாவட்ட கல்வி அலுவலர்களிடம் பட்டியல் கேட்டுள்ளதாகவும், எந்தெந்த பள்ளிகளில் சான்றிதழ்கள் புத்தகங்கள் நனைந்துள்ளதோ அந்த பள்ளிகளில் சான்றிதழ்களும் புத்தகங்களும் உடனடியாக வழங்கப்படும் எனவும் தெரிவித்தார்.